அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிவதாண்டவ ஸ்தோத்திரம். அதாவது ராவணன் இயற்றிய சிவதாண்டவ ஸ்தோத்திரம் நான் வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிவஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சிவஸ்தோத்திரம் நீங்கள் டெய்லி ஒரு முறை படிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது இதுக்கு. அந்த அளவுக்கு இப்போது சிவபுராணம் படித்தா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் இதை நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு அதே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிவனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா அந்த ராவணன் பார்த்திங்கன்னா அந்த கைலாய மலையை பெயர்த்தெடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ மலை ஏற விடாமல் சிவனை தடுத்தார். அப்போதைக்கு அவங்க பார்த்திங்கன்னா இந்த பாடலெல்லாம் பாடி தான் சிவனோட அருளை கருணையை பெற்றார். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தோட பொருளை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா சிவதாண்டவத்தில் 14 ஸ்டான்சாஸ் இருக்குது. அதாவது 14 பாடல்கள் இருக்குது. லாஸ்ட்டு 15வது பலஸ்ருதி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம். ஜடாடவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலப்யலம்பிதாம்புஜங்கதுங்க மாலிகம் டமட்டமட்டமட்டமட்டமன்னிநாதவட்டமர்மயம் ஷகார ஷண்டதாண்டவம் தனோத்துன சிவம் சிவம். இப்போ உங்களுக்காக பொறுமையாக படித்து காட்டுறேன். ஜடாடவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்பியலம்பிதாம் புஜங்கதுங்க மாலிகம் டமட்டமட்டமட்டமன் நிநாதவட்டமர்மயம் ஷகார ஷண்ட தாண்டவம் தனோதிருண சிவ சிவம். அதாவது இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, அடர்ந்த காடு போன்ற திருச்சடையிலிருந்து பொங்கும் நீரால் நனைக்கப்படும் அவன் திருக்கழுத்தில். அதாவது நம்மளுடைய சிவபெருமானுடைய முடியை சொல்கிறாங்க. அவருடைய முடி எப்படி இருக்கும், அப்படியே அடர்ந்த காடு போன்ற திருச்சடையில் அப்படியே ஜடையாக இருக்குது. திருச்சடையிலேருந்து அதுலேருந்து அந்த ஒழுகக்கூடிய, ஏன்னா கங்கை அவர் தலையில் தானே இருக்குது. ஸோ அந்த பொங்கும் நீரால் நனைக்கப்படும் அவர் அந்த தண்ணி அவர் கழுத்தை நனைக்குது. அதுக்கப்புறமா ராசநாகம் மலை போல் சோன்றாட அந்த தண்ணியெல்லாம் அந்த முடியெல்லாம் எப்படி சொல்கிறதான் டம டம டமன்னு ஒளியை புடுக்கை ஏந்தி திருக்கூத்தாடும் சிவன் அவன் அருள் மழை எங்கும் பொழிக அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அடுத்த பாடல். ஜடா கடாக சம்பிரமம் பிரமன் நிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்த்தனி தகத் தகத் தகஜ்வலாடப்பட்ட பாவகி கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதிக்ஷணம் மம. இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, அந்த சுருள் சடையான குளத்தில் அலை வீசி ஆடும் கங்கையும் திருநெற்றியில் கனல் வீசும் தீயையும் இளம்பிறையை அணிகலன்களாகவும் கொண்டுள்ள சிவனை நான் போற்றுகின்றேன். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா, தரா தரேந்திர நந்தினி விலாச பந்து பந்துர ஸ்புரஸ்திகந்த சந்ததி பிரமோதமான மானசே கிருபா கடாட்ச தோரணி நிருத்த துர்த்த ராவதி வசித்திகம் பரே மனோவினோத மேது வஸ்துனி. இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, பரந்த ஞானத்தின் உயிர்கள் எல்லாம் வாழ திருவுளம் கொண்டவனும் மலையரசன் மகளுடன் மகிழ்ந்தாடுபவனும் தன் கடைக்கண் நோக்கால் துன்பமெல்லாம் தீர்ப்பவனும் 8 திக்குகளையே ஆடையாய் அணிந்து அம்மனமாய் திரிபவனும் ஆகிய சிவனை கண்டு நான் உளம் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜடாபுஜங்க பிங்கல ஸ்புரத்பனா மணிப்பிரவ கடம்ப குங்குமத்ரவ பிரலிப்த திக்வதூமுகே மதாந்த சிந்துர ஸ்புரத்வகூதரியமே துரே மனோ வினோதமத்புதம் பிபர்து பூத பர்த்தரி. இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, வாழ்க்கைக்கு ஆதாரமானவனும் கொடியொத்த கழுத்து நாகத்தின் செங்கவில நிற நாகமாணிக்கம் எங்கும் ஒளி வீசி தென்பட திகழ்பவனும் பல திசைகளும் நிறைந்து உன்னை போற்றும் மாதரின் முகங்களில் அந்த மாணிக்கத்தின் கதிர்கள் பல வண்ண கோலமிடவும்
மத யானையின் உரு போர்த்து அருளொளி வீச அமர்ந்திருப்பவனுமாகிய சிவனைக் கண்டு என்னுள்ளம் கரித்தாடுகின்றது, மகிழ்ச்சி கொள்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சஹசிரலோச்சன பிரபுத் யசேஷலேக சேகரம் பிரசூனதூலிதோரணி விதூஷராத்ரி வீடவும் புஜங்க ராஜமாலய நிபத்த ஜாட ஜூடக ஸ்ரீயே ஸ்ரீராய ஜாயதாம் ஷகோர பந்து சேகர. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஷகோர பிரவீன் தோழனை, அதாவது நிலா தலையணிகலனாக கொண்டவனும் செந்நாகத்தால் கட்டிய திருச்சடையை கொண்டவனும் அரி இந்திராதி தேவர்களின் தலையிலிருந்து விழுந்த மலர்களின் மகரந்த தாதினால் சாம்பல் நிறமாக காணப்படும் பாதங்களை உடையவனுமாகி ஈசன் எமக்கு சகல வளங்களும் நல்குக அப்படின்னு சொல்றாரு. அடுத்து லலாட சத்வரஜ்வல தனஞ்சய ஸ்புலிங்கபாணிபீத பஞ்சசாயகம் நமன் நிலிம்ப நாயகம் சுதாமயுகலேகய விராஜமான சேகரம் மகாகபாலி சம்பதே சிரோ ஜடாசம்லமஸ்துன. அதாவது இளம்பீரையை சூடிய அழகனும் காமனை காய்த்த நுதல் விழி கொண்டவனும் தேவர்களால் துதிக்கப்படுவனும் ஆகிய ஈசனின் திருச்சடியை பணிந்து நாம் சகல சித்திகளையும் அடைவோமாக. அடுத்து கரால பால பட்டிகா தகத் தகத் தகஜ்வலங் தனஞ்சயாஹுதி கிருத பிரசண்ட பஞ்சசாய கேதரா தரேந்திர நந்தினி குஷாக்ர சித்திர பத்ர பிரகல்பநேக சில்பினி திரிலோச்சனே ரதீர்மம. முக்கண்ணனும் நுதல் விழியிலிருந்து தக தக தகவென எரியும் தீயால் காமனை எரித்தவனும் மலையரசன் மகளின் மார்பில் எழுதி மகிழ்பவனுமான, அதாவது பார்வதி தேவின் மார்பில் மகிழ்பவனுமான ஈசனை பணிகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நவீன மேக மண்டலி நிருத்த துர்த்தர ஸ்புரத் குஹூனி சீதநீதம பிரபந்த பந்த கந்தர நிலிம்ப நிர்ஜரீதரஸ்தனோது கிருதி சிந்துர கலாநிதான பந்துர ஸ்ரீயம் ஜகத்துரந்தர. உலகெல்லாம் தாங்குபவனும் பிறையணி அழகனும் பொன்னார் மேனியனும் கங்கையணி வேணியனும் முகில் எறிந்த இரவை ஒத்த கருநிற கழுத்தனுமான ஈசன் எமக்கு மங்களம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பிரபுல்ல நீல பங்கஜ பிரபஞ்ச காலிம பிரபாபலம்பி கண்ட கண்டலி ருசி பிரபத்த கந்தரம் ஸ்வர்ச்சிதம் புரஸ்சிதம் பவஸ்சிதம் மகச்சிதம் கஜச்சிதாந்தகச்சிதம் தமந்தகச்சிதம் பஜே. அதாவது உலகன் கரும்பாவன்கள் மலர்ந்த நீல தாமரைகள் என காட்சியளிக்கும் கரை கண்டனும் மன்மதனை எரித்தவனும் முப்புறம் காய்ந்தவனும் பற்றுகளை அறுப்பவனும் தக்கனின் வேள்வியை அழித்தவனும் அந்தகனை வதைத்தவனும் காயாசுரனை அழித்தவனும் யமனை உதைத்தவனும் ஆன ஈசனை பணிகின்றோம். அடுத்து அகர்வ சர்வ மங்கள கலா கதம்ப மஞ்சரே ரசப்பிரவாக மாதுரே விஜృంభணா மதுவிரதம் ஸ்மராந்தகம் புராந்தகம் பவாந்தகம் மகாந்தகம் கஜாந்தகாந்தகாந்தகம் தமாந்தகாந்தகம் பஜே. அதாவது வண்டார்க்கும் கடம்ப மலர்களை சூடியவனும் மதனன் முப்புறம் பற்றுகள் வேல்சி அந்தகன் காயாசுரன் யமன் ஆகியோரை ஒழித்தவனும் ஆகிய ஈசனை பணிகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜெயத்வத பிரவிப்ரம பிரமத் புஜங்க மஸ்வஷ விநிர்கமத் கிரம ஸ்புரத் கராலபால ஹவ்யவாத் திமித் 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 வனன் மிருதங்க துங்க மங்கள துவனிக்கிரம பிரவர்த்தித பிரசண்ட தாண்டவ சிவ. அதாவது திமி 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 என மிருதங்கம் ஒலி எழுப்ப அதற்கு இசைந்தாடுபவனும் நுதல் விழியில் தீயை கொண்டவனும் தீக்கும் மூச்சை கொண்ட நாகம் கொண்ட நாகம் சேர திகழ்கின்றான் சிவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து துஷத் விசித்திர தல்பயோர் புஜங்க முக்தி
मौक्तिकस्रजो गरिष्ठरत्नलोष्टियो सुकृद्विभुक्षपक्षियो तृणारविन्दसक्षशो प्रहाव महीमहेन्द्रयो क्षमां प्रवर्धिकगडा सदाशिवं भजाम्यहम्. மக்களையும் மன்னனையும் நான் ஒன்றாக பார்ப்பது போது, புல்லொத்த விழிகளையும் தாமரை கண்ணையும் நான் ஒன்றாக காண்பதோ, நண்பரையும் எதிரையும் நான் ஒன்றாக எண்ணுவதைப் போது, மணியையும் மண்ணையும் ஒன்றாக சொல்வதைப் போது, மாலையும் பாம்பையும் ஒன்றாக சூடுவதைப் போது சொல்கையின் நிறைவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து गदा निलिम्ब निर्जरी निकुंज गोदरे वसन विमुक्त दुर्मदी सदा शिरस्त मंजलिं वहन विलोल लोल लोचने ललाम बाल लग्न शिवेदि मंत्रमुच्चरन गदाशुकी பவாம்யஹம். கங்கை கரை குகையில் நான் வாழ்வதைப் போது, எந்நேரமும் சிறமையில் கை தூக்கி என் கொடுங்குணங்கள் கரைந்தோடுமாறு உன் நாமங்களை சொல்லி நான் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போது அதிரும் நுதல் விழி கொண்டவனே சொல்வாயாக அப்படின்றார். அடுத்து யமம் ஹி நித்யமேவ முக்தமோத்தமோத்தமம் ஸ்தவம் பதன் ஸ்ரமன் பிரவன் நரோ விசுத்தி மேதி சந்ததம் ஹரே குரோ சுபுக்தி மாசு யாதி நான்யதாகதி விமோகனம் ஹிதேஹினம் சுகசங்கரஷ்ய சிந்தனம். அதாவது இம்மேலான துதியை, இந்த சிவத்தாண்டவ ஸ்துதியை பாடுவோர் ஞானகுருவம் சிவனின் அருளும் புனிதமும் பெறுவர். மேலும் அறியாமையை நீக்கி சங்கரன் அருளை பெற இதைவிட வேறு இலகுவான ஈஸியான வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பலஸ்ருதி பூஜாவசான சமேய தசவக்திர கீதம் யஹ சம்பு பூஜானா பரம் பததி பிரதோஷே தஸ்ய ஸ்திராம் ரத் கஜேந்திர துரங்க யுக்தம் லக்ஷ்மீம் சதைவ சுமூகிம் பிரதாதி சம்புஹு. அதாவது தினமும் மாலையில் பிரதோஷ வேளையில் பூஜையின் முடிவில் தசவக்கிரன் பாடிய, அதாவது ராவணன் பாடி சிவஸ்துதியை கூறி ஈசனை தியானிப்போர் திருமகளும் நாற்படையும் சூழ வளம் கொண்டு விளங்குவாராக அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய